பணக்குடி புறவழிச்சாலையில் விபத்துகளை தடுக்க மேம்பாலம் அமைக்கப்படும் என்று பாஜக வேட்பாளர் பாலகிருஷ்ணன் வாக்குறுதி அளித்து ஆதரவு கோரினார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பாலகிருஷ்ணன் பணக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வாக்கு சேகரித்தார். செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் அவருக்கு மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது பணக்குடி புறவழிச்சாலையில் அமைந்துள்ள நெருஞ்சி காலனி பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் அடிக்கடி ஏற்படும் விபத்துகள் குறித்து வேட்பாளரிடம் கவலை தெரிவித்தனர். பொதுமக்களின் இந்த நீண்டகால கோரிக்கையை கேட்டறிந்த பாலகிருஷ்ணன் தான் வெற்றி பெற்றவுடன் அந்த பகுதியில் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் மேம்பாலம் அல்லது சுரங்கப்பாதை அமைக்க முன்னுரிமை அளிப்பதாக உறுதியளித்தார். அடிக்கடி சொல்ற வார்த்தையே எங்க ஊருக்கு ஒரு 2-3 குறைகள் இருக்குது. அதை எல்லாமே நீங்க எடுத்து கொடுத்துருக்கிறது அவங்க என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க ஏற்கனவே. அந்த குறை இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன். இந்த பகுதியில விபத்தினால பாதிக்கப்பட்டவங்க 150 பேருக்கு மேல இங்க இறந்திருக்கிறாங்க. அதனால இந்த இடத்துக்கு எங்களுக்கு ஒரு பாலம் கண்டிப்பா சுரங்கப்பாதையாவது அமைச்சு தரந்து கேட்டிருக்காங்க. மேல் பாதையில இருந்து சுரங்கப்பாதையாவது கண்டிப்பா வேணும்னு கேட்டிருக்கிறேன். கண்டிப்பாக இதை பாதை 100க்கு 100 நடக்கும். நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே இது கண்டிப்பாக செய்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்-நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்-நாடு தொலைக்காட்சியுடன்.